அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 2வது அத்தியாயமாகிய திருவம்பல சக்கரத்தில் இன்று 962வது மந்திரம் சிந்திக்க உள்ளோம். பாடல் ஒலிக்கப்படுகின்றது. ஆரெழுத்தோதும் அறிவார் அறிகிலர் ஆரெழுத்தொன்றாக ஓதி உணரார்கள் வேறெழுத்தின்றி விளம்பவல்லார்கட்கு ஓரெழுத்தாலே உயிர் பெறலாமே. இதன் விளக்கமாக பாடல் 961 உள்ளபடி சாதகருக்குள் வேள்வியாக இருக்கும் ஓம் நமச்சிவாய என்னும் 6 எழுத்து மந்திரத்தை ஜபிக்கும் முறை அறிந்தவர்கள் கூட அந்த 6 எழுத்துக்களுக்கும் ஒரு எழுத்திலேயே அடங்கியிருப்பதை அறிந்து அதை ஓதி உணராமல் இருக்கின்றார்கள். இந்த 6 எழுத்துக்களும் அடங்கியிருக்கும் ஓம் எனும் ஓரெழுத்தை மட்டும் வேறு எழுத்துக்கள் எதுவும் துணையின்றி ஓதி உணரக்கூடியவர்களுக்கு அந்த ஓரெழுத்தே உயிருக்குள் இருக்கும் இறைவனை உணர வைக்கும். ஓம் நமச்சிவாயா என்று 6 எழுத்து மந்திரத்தை பல கோடி முறை ஜபிக்கும் ஜாதகர்கள் அந்த 6 எழுத்து மந்திரத்தை ஓரெழுத்து மந்திரமாக உணர்வார்கள். மிக்க நன்றி. பாலசுந்தர் ஐயா, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஓம் திருமூலரின் திருவடிகள் போற்றி போற்றி. இன்று திருவம்பல சக்கரம் 51வது மந்திரம், திருமந்திரத்தில் 962வது மந்திரமாகும். இங்கு பார்க்க வேண்டியது என்னவெனில் 6 எழுத்து மந்திரம் ஓம் நமச்சிவாயா. அதில் ஓம் என்பது ஓரெழுத்து. சரி, ஓம் என்று கூறும் பொழுது அதில் 2 எழுத்து வருகிறதே என நம்ம நினைக்கலாம். இம் என்பது தமிழ் இலக்கணப்படி அது சேர்க்கைப்படாது. எனவே ஓம் என்பது அது இம்மை விட்டு ஒன்றாகவே கருதப்படுகிறது. நமச்சிவாயா என்பது நமக்கு தெரியும் சிவமந்திரம், 5 எழுத்து மந்திரமாகும். இங்கு 6 எழுத்து ஓதும் அறிவார் அறிகிலர். ஓம் நமச்சிவாய என்ற 6 எழுத்தை ஓதுகின்ற நாம் கடைபிடிக்கின்ற அனைவரும் 6 எழுத்து பற்றி தெளிவாக அறியவில்லை. எவ்வாறெனில் ஓம் என்பதற்கு உள்ளேயே இது அடக்கம் என்பதாகும். ஓம் என்பது அகாரம் உகாரம் சிவசக்தி. இந்த சிவசக்தியால் உருவாக்கப்பட்டது, ஆகவே உருவாக்கப்பட்டது அதுவே ஓம் ஆகும். இந்த ஓமின் விளக்கமே விரிவே 5 எழுத்து மந்திரமாகும், அதாவது சிவமந்திரமாகும் என்பதை அறிந்த பின் ஓம் என்று கூறினாலே அது ஓம் நமச்சிவாயா என்ற கூறியதற்கு இணையாகும் என்பதாகும். இங்கு ஓம் என்பது ஓங்காரத்தையும் ஓங்காரத்தாலேயே உயிர் பெறலாம் என்பதையும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. வாருங்கள் ஐயா. மகேந்திரன் ஐயா, வணக்கம். மகேந்திரன் ஐயா, இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் அன்மியூட் செய்தது கொஞ்சம் தாமதமாயிடுச்சுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம், மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பாடல் நம்முடைய பிரபஞ்சத்தின் அத்தனை ரகசியத்தை உள்ளடக்கிய ஒரு பாடல். பிரணவத்தால் உயிர் விளங்க வைக்கின்ற அல்லது உயிர் விளங்கிக் கொள்கின்ற அந்த முழு விளக்கத்தையும் உள்ளடக்கிய ஒன்று. 6 எழுத்தோதும் அறிவார் அறிகிலர். 6 எழுத்தோதும் அறிவார் அறிகிலர். 6 எழுத்தொன்றாக ஊதி உணரார்கள் வேறெழுத்தின்றி விளம்ப வல்லார்கட்கு. வேறெழுத்தின்றி விளம்ப வல்லார்கட்கு ஓரெழுத்தாலே உயிர் பெறலாமே. திருச்சிற்றம்பலம். அந்த ஐயா ரொம்ப அருமையா அதை விளக்கம் சொன்னாங்க. அந்த ஒரு ஓம் நம சிவாய என்ற அந்த 6 எழுத்துக்களுடைய அந்த
நம்ம வந்து நிறைய இடங்கள்ல பார்த்துருக்குறோம். அது ஒவ்வொன்றாகவும் பார்த்துருக்குறோம். திருமூலர் பல பல இடங்கள்ல வந்து இந்த நான் அவர் தனியாக மகாரம் இப்படி தனித்தனியாக இப்படி சொல்றத கூட அந்த அகாரம் சேர்த்து சொல்லலாம். நகாரமாக, மகாரமாக, சிகாரமாக, மகாரமாக, அந்த யகாரமாக, இது ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ஒரு விதத்தை பார்த்துருக்குறோம். அதனுடைய தன்மையை பார்த்துருக்குறோம். அதனுடைய அந்த மந்திரம் எங்கெங்கெல்லாம் உடல் முழுக்க அல்லது இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிறது என்கின்ற அந்த தன்மையை பார்த்திருக்கிறோம். ஒவ்வொன்றோடு என்னென்ன தொடர்பு என்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் தனித்தனி என்பது மாய். ஐ மீன், நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நம்ம சில விஷயங்களை வந்து தனித்தனி அப்படின்னு நினைச்சோன்னு வச்சுங்க. நம்ம வந்து கை இருக்கு, கால் இருக்கு, மூளை இருக்கு, இதயம் இருக்கு, இது இருக்குன்னா எல்லாம் சேர்ந்து ஒரு உடலாகவும் இருக்கிறது. அந்த உடலுக்குள் உயிராகவும் இருக்கிறது. உயிரும் உடலும் சேர்ந்த அந்த ஒரு ஆன்மா அங்கு லயிக்கின்ற ஒன்றாகவும் இருக்கிறது. அது உடல், மனம், ஆன்மா அப்படின்ற. அப்போ எல்லாரும் இருப்பது போல அங்க இருக்கின்ற அந்த ஒரு மந்திர ஆற்றல் என்பதை இந்த 5 எழுத்துக்களில் மட்டுமே நம்ம அந்த 5 எழுத்துக்களோடு சேர்த்து ஐயா சொன்னது போல அந்த ஓம் காரம் வந்து சேர்ந்து அந்த பிரணவம் சொல்லும் பொழுது அது ஒன்று நமக்கு எப்படி எல்லாமாக இருக்கிறது. 6 எழுத்து ஓதும் நாம் அறிய வேண்டிய ஒன்று அந்த 6 எழுத்தும் ஒன்றாக இருப்பதை உணர்வது. அந்த 6 எழுத்தும் ஒன்றாக இருப்பது என்பது நம்ம அதை சொன்னாலும் அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுதும் நம்ம சிவாய என்று சொல்லும் பொழுதும் கூட அதனுடைய ஒரு உயிர் நோக்கம் என்பதும் கூட நமக்கு அந்த ஒரு ஓரெழுத்தை தோன்ற செய்வது, இந்த ஒரு ஓம் என்கின்ற அந்த ஒரு நிலையை தோன்ற செய்வது. அதையும் நம்ம வந்து பல பாடல்களை பார்த்தோம். ஆ உ அப்படின்ற மகாரம் அதுவும் சேர்ந்து அந்த 3ம் சேர்வது ஆ உ மா 3ம் சேரும் பொழுது அதுவும் வந்து நம்ம அதனுடைய உயர்நிலை தான் பார்க்கிறோம். அந்த ஓம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது இந்த பவர் ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த எங்கெங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கின்ற அந்த ஒரு பிரணவ அந்த வைப்ரேஷன் நம்ம உடலுக்குள்ளும் இருக்கிறது, நம்முடைய மூச்சாகவும் இருக்கிறது. அந்த வெவ்வேறு வைப்ரேஷன் ஒளி குறிப்புகள் என்று சொல்வார்கள். அதனுடைய அந்த இசையின் அந்த ஒரு தன்மையிலும் கூட பல்வேறு அந்த டிவைன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த ஒரு தெய்வீக பேராற்றலின் அந்த அதிர்வலைகளாக எங்கெங்கும் நிறைந்திருக்கிறது. அந்த அதிர்வலைகளை நம்ம உணரும் பொழுது முக்கியமாக வித்தை என்று ஒன்று உண்டு. வித்தை என்பது நமக்கு இருப்பது அதனுடைய சக்தியை உணர்ந்து மிக சரியாக மிக அந்த சாதகர்கள் என்று சொல்லப்படுவது போல அந்த சாதகர்களாக இருப்பவர்கள் தொடர்ந்து அதனுடைய இயக்கத்தோடு அதனுடைய உண்மை பொருளை அறிகின்ற தன்மையில் அதனுடைய உண்மை பொருளோடு தன்னை இணங்கிக் கொண்டு தாமே உண்மையாக ஆவது, அதாவது நம்முடைய உடலே அந்த மந்திரமாக இருப்பது என்கின்ற ஒரு தன்மைதான் அந்த திருமந்திரம் சொல்வது. அப்படி இருக்கும் பொழுது அந்த எழுத்துக்களை சேர்க்காமலேயே அந்த பிரணவத்தை அறிந்து கொண்டவர்களுக்கு அந்த பிரணவமே அந்த ஒரு பேராற்றலை நமக்கு வந்து நம்மளுடைய உயிர் ஆற்றலை நான் சொல்வது உண்டு என்னுடைய கவிதை வரிகளில். உயிரோடு இருத்தலா வாழ்வின் வரையறை, உயிர்ப்போடு இருத்தலை வாழ்வின் பெருமறை. இப்போ அந்த உயிர்ப்பு நிலையோடு நம்ம வந்து இருப்பது என்பது அந்த மந்திரம் தாமாகவே அங்கு அமைந்து, நம்ம வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்வார், அது பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்றது மாதிரி அதுவே பண்பாகவும் இருக்கிறது, அதுவே பயனாகவும் இருக்கிறது. அப்ப அந்த பயனை அடைய வைக்கின்ற அந்த நமசிவாய மந்திரம் அந்த ஓம் அதனுடைய நிலையும் ஓம் ஆகத்தான் இருக்கிறது. அதனால்தான் எனக்கு இந்த ஒரு சின்ன ஒரு அனுபவத்துக்காக சொல்றேன். என்னுடைய பையனோட பெயருக்கு வைக்கும் பொழுது எனக்கு பாரதியோடைய தாக்கத்தோட இருக்கணும் அப்படின்னு அதோட சேர்த்து இந்த ஒரு ஓம்காரத்துடைய அந்த தன்மையை உணர அது பல இடங்கள் பல மதங்களில் பல உலக நாடுகளில் பல்வேறு இடங்களிலும் அது ஒவ்வொரு மதமும் வெவ்வேறு வகைகளில் இந்த ஓம்காரத்தை வந்து நம்ம வைத்திருக்கோம். இந்த ஆமீன் ஆகட்டும், ஆமென் ஆகட்டும், அமீன் ஆகட்டும் என்று அதே போல மற்ற பல. அப்ப இது வந்து ஒரு பிரபஞ்சத்தின் அந்த தன்மை எங்கெங்கும் நிறைந்திருக்கின்ற இது ஒரு தமிழ் அல்லது இந்தியாவில் உள்ளவர்களுக்காக மட்டும் அப்படின்றது மாதிரி அல்ல. ஒரு பேரண்டத்துக்கான ஒரு ஒளி அதனுடைய தன்மையை புரிந்து வைத்திருக்கிறார்கள், அதனுடைய இசை வடிவத்தை புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனுடைய தன்மையில் நாம் அந்த நிலையில்
இந்த மந்திரத்தை ஒலித்து கொண்டிருக்கும் போதும் சரி, அதை ஒலிக்க விட்டு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கும் போதும் சரி, உங்களால் அந்த ஒரு உயர்நிலைக்கு நம்மால் ஒன்ற முடியும். அதுதான் அந்த பிரணவத்தின் உயிர் தத்துவத்தை உணர்கின்ற முறை. அதனாலே அவனுக்கு பேர் சொல்லும் பொழுது எப்போதெல்லாம் சொல்றோமோ அவன் மேல கோவமே வராது. அவன் அப்ப சொல்பவர்களுக்கும் நன்மை, அவன் கேட்பவனுக்கும் நன்மை. அந்த ஓங்காரம் வந்து முழுக்க முழுக்க எப்போதுமே இருக்கும் அப்படின்ற ஒரு தன்மையோட அந்த பெயர் வந்து வைத்தோம். அந்த நினைவும் வந்தது. மிக்க நன்றி அனைவருக்கும் வாய்ப்பு. அது வந்து ஓம் சரண் வைத்தோம். அதாவது அந்த ஓமிடம் சரணடைய வேண்டும் அப்படின்னு. அது அந்த சரண் என்பதும் நல்ல தூய தமிழ் சொல் தான். அது வடமொழியாக சொல்லப்பட்டாலும் அது இது உங்களுடைய அதனுடைய வேர் இருக்கிறது என்று சொல்வார்கள். அது நல்ல ஒரு தமிழறிஞர்களோட கேட்டு அப்போ வந்து அதை நம்ம சரணடைந்தால் போதும். ஓமை சரணடைந்தால் ஓம் சரணோம் 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 ஓம் 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 சரணோம் சரணோம் ஓம் சரணோம் 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 என்ற ஓமை சரணடைவோம். நன்றி. நன்றிங்க ஐயா. வணக்கம். கவியரசு ஐயா வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அம்மா சிவமல்லிகா அம்மா உங்களுக்கு இன்வைட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் மேலே வரலாம் ஸ்பீக்கர் பேனலுக்கு. நன்றிங்க. இன்றைய மந்திரத்துக்கான விளக்கம் எல்லாரும் பார்த்துட்டு தான் வரோம். இதில் வந்து 6 எழுத்து ஓதும் அறிவார் அறிகிலார், 6 எழுத்து ஒன்றாகி ஓதி உணரார்கள், வேறெழுத்து இன்றி விளம்ப வல்லார்க்கு ஓரெழுத்தாலே உயிர் பெறலாமே. ஓம்ங்கிற அந்த பிரணவ மந்திரம் வேறு, நம சிவாய இந்த மந்திரங்கிறது வேறு கிடையாது. ஓம் நம சிவாய அப்படிங்கிறது 6 எழுத்து ஓதணும் அப்படிங்கிற அந்த அறிவு இருக்கிறவங்களுக்கு கூட எதை அறிய மாட்டாங்க அப்படின்னா, அந்த 6 எழுத்து வந்து ஒன்றாகி ஓரெழுத்தா இருக்குது ஓம்ங்கிற அந்த பிரணவ மந்திரத்துல, அதெல்லாம் அந்த நம சிவாயங்கிறதும் அடங்கி இருக்கு அப்படிங்கிறத வந்து அந்த புரிதல் இல்லாம இருக்காங்க. இந்த ஓரெழுத்தான உயிர் மந்திரமான ஓங்காரத்தை நம்ம வந்து உணர்ந்து அதை நம்ம அசபையா நம்ம ஜபிக்கும் போது நமக்கு வந்து இந்த உடலுக்கான உயிரை வந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த அனுபவம் நமக்கு கிட்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் என்ன நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இப்போ நாம சிவயங்கிறது அது பஞ்சாட்சரம், 5 அக்ஷரங்கள், 5 பூதங்கள் நம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுங்கிறது நமக்கு தெரியும். இந்த 5 பூதங்களை நம்ம வந்து இயக்கக்கூடிய அது மந்திரமாக வந்து இந்த ஓங்காரம் தான் இருக்குது. பிரணவ மந்திரமான ஓம்ங்கிறதா இருக்குது. ஓம் சொல்லும் போதே வந்து இந்த 5 பூதங்களையும் இயக்கக்கூடிய ஒரு மந்திரமாக தான் அது இருக்குது. அப்போ ஓம்ங்கிறது வேற, நாம சிவயங்கிறது வேற இல்லை, ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வாய்ப்புக்கு மிக்க நன்றிங்க. நன்றிங்க ஐயா. பாருங்கள் பீதாமரன் ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். திருமலர் திருவடியை போற்றி. இன்றைய மந்திரத்தினுடைய பாடல் 6 எழுத்தோதும் அறிவார் அறிகிலர், 6 எழுத்தொன்றாக ஓதி உணரார்கள், வேறெழுத்தின்றி விளம்ப வல்லார்கட்கு ஓரெழுத்தாலே உயிர் பெறலாமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் வந்து 6 எழுத்து மந்திரம். அந்த மந்திரத்தோட ஓதி உணரக்கூடிய அறிவுள்ள ஞானிகள் வந்து அந்த ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய ஓம் என்று சொல்லக்கூடிய உயிர் பொருளாக மாறிவிடுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. சரி, அந்த 6 எழுத்தை ஓதி அந்த ஓர் எழுத்தா மாறிடுவாங்க. அது ஏன் அப்ப அந்த ஓர் எழுத்தா மாறுறதுக்கு ஏன் அந்த 5 எழுத்தை சேர்க்கிறாங்க? அதுக்கு நம்ம இங்க வந்து சரியான ஒரு உதாரணம் வந்து, விவசாயி கீரை விதையை வந்து விதைக்கிறதுக்கு வெறும் கீரை விதையை எடுத்து மட்டும் விதைக்க மாட்டார். மண்ணை வந்து நல்லா பதப்படுத்திட்டு கீரை விதையை மட்டும் எடுத்து விதைக்க மாட்டார். கீரை விதை கூட மணலை சேர்ப்பார். அந்த மணலை சேர்க்கும்போது அது வந்து பரிபூர்ணமா வந்து கலந்து அப்படி விதைக்கும் போது
சமமா அந்த பாத்திக்குள்ள போயிட்டு உட்காரும். வெறும் கீரை விதையை விதைச்சா அந்த கீரை விதை வந்து அதனுடைய தன்மை வந்து ரொம்ப 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 மெலிதானது. அந்த கீரை விதையினுடைய தன்மை அது என்ன பண்ணும், ஓடி எங்கன்னா ஒரு இடத்த உட்காந்துரும். அப்போ வெறும் கீரை விதையை விதைச்சா அது வந்து கூடி வராது, பரவலா வராது. கூடி எங்கன்னா போயிட்டு ஒரு ஓரமா உட்காந்துரும், ஒரு மொத்தையா போயிட்டு விழுந்துரும். அந்த விதைங்க முளைச்சு வரும்போது அப்படியே திண்ணமா பரவலா முளைச்சு வராது. அதனால வந்து அந்த விதைய வந்து மணலா கூட சேர்ப்பாங்க. அப்ப இங்க மணல்ன்றது வந்து 5 எழுத்து மந்திரம். அந்த ஓங்காரத்தை வெறுமணி, ஏன்னா ஓங்காரம் வந்து ரொம்ப மெலிதானது. அதான் ஒளி 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 அடங்கியதுதான் ஓங்காரம். அந்த ஓங்காரத்தை வந்து நம்மளால பிடிக்க முடியாது. அதனாலதான் அந்த சாதகர்கள், ஞானிகள், யோகிகள், நம்மளுடைய அப்பாக்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பஞ்சாசரத்தை அது கூட சேர்க்கிறாங்க. அதுக்குதான் சொல்லுவாங்க பீஜ மந்திரம் சொல்லுவாங்க. அதை தனியா உச்சரிக்கும் போது அதுக்கு வந்து நமக்கு பிடிபடாது. ஆனா இதுவும் கூட சேர்ந்து அதை ஓதி உணரும் பொழுது அப்ப அது பிடிச்சுக்குவான். பிடிச்சு அப்புறமேலே அந்த எல்லாமே நமக்கு அதை ஒண்ணு ஒண்ணா கழட்டி விட்டுட்டா அதுக்கப்புறம் ஓங்கார உயிர் வித்துவா வந்து நமக்கு திரண்டு வந்துடும். எப்படி வந்து வெண்ணெயை கடைஞ்சி பல இடத்துல இருக்கக்கூடிய அந்த வெண்ணெய், பாலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெண்ணெய் காய்ச்சி அதை உர ஊற்றி அந்த இது எடுக்கும்போது கூடி வருது. அந்த மாதிரி கூடி வந்த பிறகு நம்ம உயிர் பொருளாக ஓங்காரமாக இந்த உடல் மாறின பிறகு அதை வந்து நம்ம உணர்வோம் அப்படின்னு தான். ஒரு எழுத்தாலே உயிர் பெறலாமே. அந்த உயிர் பெற்றுட்ட பிறகு அந்த 5 எழுத்து நமக்கு அந்த நேரத்தில் தேவைப்படாது. அதை தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம 5 எழுத்தை பிடிச்சுக்கிட்டு தான் போக முடியும்ன்றத வந்து இந்த பாடல்ல அற்புதமா வச்சிருக்காருன்றத நான் உணர்ந்த இந்த பாடலுடைய கருத்தை உங்களுடைய பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நல்ல ஒரு விளக்கம், நல்ல ஒரு உதாரணம். மிக்க நன்றிங்க ஐயா. பாருங்க அம்மா, விந்தியா அம்மா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி. ஓம் திருமூலரே போற்றி. 962வது மந்திரம். 6 எழுத்து ஓதும் அறிவார் அறிகிலார், 6 எழுத்து ஒன்றாக ஓதி உணரார்கள், வேறு எழுத்து இன்றி விளம்ப வல்லார்கட்கு ஓர் எழுத்தாலே உயிர் பெறலாமே. 6 எழுத்து அது ஓம் நம சிவாய. இதனை ஓதுகின்ற அறிவு உடையவர்கள் ஓர் உண்மையை உணராது இருக்கிறார்கள் என்கிறார் நம்முடைய திருமூலர். இந்த 6 எழுத்தையும் ஓர் எழுத்தாக உச்சரிக்க வேண்டும். அதை அவர்கள் உணரவில்லை என்கிறார் திருமூலர். வேறு எழுத்துக்களை பிரணவத்துடன் சேர்க்காமல் நாம் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்றால், ஓம் எனும் பிரணவ தியானத்திலே ஒன்று இருப்பவர்கள் உயிர் விளக்கமுற பெறுவார்கள் என்கிறார். ஓம் அந்த மந்திரத்தை மட்டும் நாம் மனதை ஒருமுகப்படுத்தி சிவபெருமானை நினைத்தால், நாம் முறையாக மந்திரத்தை உச்சரித்தோமானால் உயிர் இந்த பிறவியில் பிறந்ததற்கான அர்த்தத்தை நம்மளால் விளங்க முடியும் என்கிறார். நம்முடைய பிறப்போட நோக்கமே இனி பிறக்காமல் இருப்பதற்காக சிவபெருமானுடைய திருவடிகளை நாம் துணையாக கொண்டு வாழ வேண்டும் என்பதே. 6 எழுத்து உண்டுதான். நமசிவாய 5 எழுத்து மந்திரம், ஓம் 6 எழுத்துதான். இருந்த போதிலும் நாம் ஒவ்வொரு முறையும் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதைத்தான் ஒவ்வொரு எழுத்துக்குமான அர்த்தத்தை இதுவரைக்கும் மந்திரத்தில் சொல்லிகிட்டே வந்தார். இப்போ 6 எழுத்து மந்திரம் சொல்லி அதில் நம்ம ஓம் எனும் அந்த ஒரு எழுத்து மந்திரத்தை நம்ம உச்சரித்தோமானால் உயிர் விளங்கமுற நாம் நல்வாழ்வு வாழ்வோம் என்கிறார். அதற்கு நாம் திருநாவுக்கரசருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை பார்க்கலாம். பாடல்: சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. சைவ சமயத்தில் இருந்து சமணத்துக்கு போனார். தர்மசேனர் அப்படின்ற பேரோட அங்கே கொள்கையை பரப்பி வாழ்ந்தார்.
திருப்போ சிவன் அருளால தமக்கையாருடைய வேண்டுதலால சைவத்துக்கு வந்தாரு. அதனால் அவருக்கு பல இடர்களை முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனும் சமணர்களும் கொடுத்தாங்க. அதுல ஒரு துயரம் அவருக்கு இது நிகழ்ந்தது. அப்போ அவர் சிவபெருமானையே துணையாக நினைச்சார். ஓம் நமச்சிவாய சிவபெருமானுடைய பெயரை சொல்லியே தான் அவர் வாழ்ந்தார். மந்திரத்தை சொல்லியே தான் வாழ்ந்தார். திருவாயினின்று வரும் எச்சொல்லிற்கும் துணையாய் அமைவதும் வேத முதல்வனுமான சோதி வடிவானவன் நம்முடைய சிவபெருமான். வேதம் ரிக் யஜுர் சாமம் அதர்வனம், வேதமாக இருப்பவன். நாம் உச்சரிப்பதற்கு நல்ல பெயர் கொண்டவன் நமச்சிவாயன். அதைத்தான் முதல்ல அவர் எழுதுறாரு. சொற்றுணை வேதியன் சோதி வானவன். எவ்வளவோ சொற்கள் இருந்தாலும் நாம சிவபெருமானுடைய நமச்சிவாய அப்படி சொன்னோம்னா மனதுக்கு ஒரு உன்னதம் கிட்டும். அதைத்தான் ஒவ்வொரு சொல்லா அருமையான சொல்லா அவர் கொடுத்திருக்காரு. பொன் போலும் திருந்திய அடிகளை, சிவபெருமானுடைய திருவடி பொன் போன்றது. அந்த திருவடிகளை நம் மனத்தில் உள்ளம் பொருந்த இருக்கை குவித்து தொழுதோமானால் என்னெல்லாம் நம்மளுக்கு நிகழும்? திருநாவுக்கரசர் என்ன நிகழ்ந்தது? அவரை கல்லை துணையாக வைத்து அதில் எம்மை குறுக கட்டி கடலினுள் போட்டாலும் எமக்கு நற்றுணையாய் அமைவது நமச்சிவாய என்னும் பஞ்சாட்சரமேங்கிறார். கல்லை வச்சு இவரை கட்டி கடல்ல வீசி எரிஞ்சிட்டாங்க. இவர் எப்போதும் சிவபெருமானையே நினைத்து இருந்ததுனால கரையேறி வந்துட்டார். சிவனோட அருள் அவருக்கு இருந்தது. அதற்கு ஒரு மந்திரம். அந்த மந்திரம் என்னன்னா ஓம் நமசிவாய. இந்த திருமூலரோட மந்திரம் சொல்வது 6 எழுத்து மந்திரம்தான். ஓரெழுத்து மந்திரத்தை நம்ம உயிர்ப்புடன் சொன்னோமானால் நம்மளுடைய வாழ்வு சிறக்கும். அதுதான் உயிரினுடைய உன்னதம் என்று விளக்கம் தருகின்றார் நம்முடைய திருமூலர். வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா. வாருங்கள் அம்மா. கிருத்திகா அம்மா வணக்கம். வணக்கம். நிறைவான விளக்கங்கள் நம்ம கேட்டிருக்கோம். இனி வரக்கூடிய பாடல்கள்ல மந்திரங்கள்ல இந்த எழுத்துக்களை பத்தி நான் நிறைய சூட்சுமங்கள் வரும். அத நம்ம எந்த தளத்துல நின்று புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத திருமூலர் இந்த பாடல்ல சொல்லுவார். இது ஒரு திறவுகோல் மாதிரி, ஒரு என்ட்ரன்ஸ் கேட்டு. இந்த கேட்டை திறந்துதான் நம்ம உள்ள போற மாதிரி இருக்கும். அப்போ அப்படியான ஒரு பாடல். இதுக்கு நம்ம வெளிப்படையான விளக்கங்கள் நிறைய பார்க்கிறோம். நம்ம அது என்ன எழுத்து, எப்படி பார்க்கணும், நம்ம அழகா பீதாம்பரம் ஐயா சொன்னாரு, வெந்தியம்மா சொன்னாங்க, மகேந்திரன் ஐயா சொன்னாங்க, பாலச்சந்திரன் ஐயா பேசுறது கேட்க முடியாத போச்சு. அப்ப அந்த மாதிரி நிறைய கவியரசு ஐயா சொன்னாங்க, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல நான் சொல்ற அந்த கேட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படையை மாத்திரம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். அதுல இருந்து நம்ம அடுத்த பாடல் பார்க்கும்போது வேற ஒரு டைமென்ஷன் நமக்கு கிடைக்கும். என்ன சொல்றாரு அப்படின்னா, 6 எழுத்தோதும் அறிவார் அறிஞர். அப்ப நம்ம அதை ஓதக்கூடியது, அதை அறியக்கூடியவர்கள் இருக்காங்க. இப்ப இந்த இடத்துக்கு நம்ம முன்னாடி எல்லாம் போய் இது அறிபவர்கள் இல்லைன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அதை எப்படி அறியணும்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதை எங்கனம் புறமாக செய்வதுன்னு சொன்னாரு. அப்புறம் அகமாக எப்படி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அதனால அந்த ஃபில்ட்ரேஷன் நடந்துச்சு ஏற்கனவே. லட்சம் கோடி மனிதர்கள்ல இருந்து 1 லட்சம், 1 லட்சத்துல இருந்து 10,000, 10,000த்துல இருந்து 1000 வரைக்கும் வந்தாச்சு. அப்ப ஏற்கனவே இருக்காங்க. அப்போ 6 எழுத்தோதும் அறிவார் அறிஞர். அப்ப அவங்க அறியக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டோம் நம்ம. அந்த ஃபில்ட்ரேஷன் நடந்துச்சு. அப்புறம் என்ன சொல்றாரு, 6 எழுத்தொன்றாக ஓதி உணரார்கள். அப்ப ஃபர்தர் ஃபில்டரிங் டவுன். அப்ப இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்றாரு. அப்ப என்ன அப்படின்னா, ஓதுதல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த நம்ம கேட்கிறோம். இப்போ அர்த்தநாரியா ஓதுவார், கேட்க ஆனந்தமா இருக்கும். அதாவது அவர் ஓதுகிறார், அவருக்கு அது கேட்கிறது, நமக்கும் அது கேட்கிறது.
அப்ப அந்த அந்த மாதிரி இது வந்து வைகரியோடு சம்பந்தப்பட்டது. நம்ம 4 வகையான வாக்குகள் பார்த்திருக்கோம். வைகரி, மத்திமை, பைசந்தி, சூக்குமை, இப்படி 4. கீழே இருந்து சொல்லணும்னா சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகிரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மேல நான் சொல்றது வைகிரி, அதாவது ஓதுறவங்களுக்கும் கேட்கறது, நமக்கும் கேட்கறது. அப்ப அந்த நிலையில பார்த்துட்டோம். ஏன்னா உள்ள இருந்து இப்போ உள்ள வந்துட்டோம், நம்ம அகமாக உள்ள வந்துட்டோம். அப்ப அது வந்து சொல் இல்ல. அடுத்தாப்புல என்ன சொல்றாரு, 6 எழுத்தொன்றாக ஓதி உணரார்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப அங்க இருந்து நீ உள்ள போ அப்படின்ற. எங்க போகணும்? மத்திமைக்கு போ. அப்போ அது என்னது? உன்னுடைய உதாரணனோடு மட்டும் செயல்படக்கூடிய. அப்ப அந்த அந்த இடத்துல வந்து அந்த அந்த கேட்பவர்களுடைய காதுகளுக்கு அந்த மொழி வரல. அப்போ உள்ள எங்கனம் அந்த மந்திரத்தை ஓதுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொண்டு போறாரு. அப்புறம் அடுத்த லெவலுக்கு போறாரு, வேறெழுத்தின்றி விளம்ப வல்லார்க்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த வேறு எழுத்து அப்படின்னா வேறு எழுத்துக்கள் ஏதும் அல்லாது அப்படின்னு பொதுவான விளக்கம் இருக்கு. ஆனா நீங்க அதை இப்படி யோசிச்சு பாருங்க, எந்த எழுத்தும் அல்லாது வேறு எழுத்து அப்படின்னா வேறாக இருக்கக்கூடிய எழுத்து அது கூட இல்லாது அப்படின்னா அந்த இடத்துல நான் ஒலியினுடைய சொற்களற்ற தன்மை நாதமாக உள்ளே எழும்புகிறது. அப்ப அந்த அந்த மாதிரியும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல வேற எந்த எழுத்துக்களுமே அல்லாது அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அன்றி விளம்ப வல்லார்க்கு அப்படின்றாரு. அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து பைசந்திய சொல்லலாம். பைசந்தி வந்து தோன்றியும் தோன்றாதுன்னு இருக்கும். அப்ப அந்த இடத்துல நாதம் மாத்திரம்தான் இருக்கும், அதுக்கு உரு இல்ல. இப்ப நமக்கு பாட்டு பாட தெரியலன்னா என்ன பண்ணுவோம்? சிவா சிவாய போற்றியே அப்படிங்கிறது வந்து நம்ம பாட்டு, நம்ம பாடுறோம். அதே வந்து எனக்கு வார்த்தை தெரியல, இப்ப இதுல சவுண்ட் வருது. ஆனா அந்த சவுண்டும் இல்லாம வெறும் அந்த ஹம்மிங்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதற்கும் அடிநாதமாக இருக்கக்கூடியது. அப்ப சவுண்ட் இல்ல, ஆனா உள்ள ஹம்மிங்கா உள்ள ஓடக்கூடியது, நாதமாக இயம்பக்கூடியது. அந்த இடத்த சொல்றாங்க. அப்புறம் வந்து ஓர் எழுத்தாலே உயிர் பெறலாமே. அப்ப அதுக்குள்ள கூட அந்த நாதத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒற்றை ரிதம், அதுதான் அந்த எழுத்து. இப்ப இந்த எழுத்து என்ன அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம ஆராய போக வேண்டாம். ஏன்னா அது நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி இந்த எழுத்து வந்து ஒரு ஒரு நிலையில ஒரு ஒரு தன்மையில புரியும். இந்த 5 எழுத்துமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த விளக்கத்தை வந்து நிறைய சொல்லலாம் நம்ம. அது பின்னாடி வரக்கூடிய அத்தனை பாடல்கள்லயும் அவர் சொல்லுவாரு, யார் யாருக்குள்ள அடங்குறாங்க, யார் யாருக்குள்ள அடங்குறாங்க, கடைசியா யாருக்குள்ள அடங்குவாங்க இந்த இடத்துல அப்படின்னு. அப்ப அந்த ஒரு ஒரு எழுத்துக்கும் இப்ப நம்ம இந்த இடத்துக்கு போனதுனாலயே நம்ம ஞானவான்கள் கிடையாது. இந்த இடத்துக்கு போயிட்டு, அதாவது சூக்குமை, இந்த ஓர் எழுத்தாலே உயிர் பெறவல்லாமேங்கிறது சூக்குமை. இந்த சூக்குமையிலும் அதிசூக்குமை அப்படின்லாம் இருக்கு. அப்ப அந்த இடத்துல போய் நின்று ஓதணும். அப்ப நம்ம முதல்ல வெளியில பார்த்தோம், அப்புறம் உள்ள பார்த்தோம், அண்டத்துல பார்த்தோம், அப்புறம் பிண்டத்துல பார்த்தோம், பிண்டத்துக்குள்ளேயும் உள்ள 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 கொண்டு போறாரு. இப்போ இன்னும் சொல்ல போனா உதடுகளோடு சொல்லக்கூடியது முதல் வரின்னு எடுத்துக்கலாம். அடுத்தாப்புல தொண்டை குழியோடு சொல்லக்கூடியது 2வது வரின்னு எடுத்துக்கலாம். அதற்கு பிறகு நம்மளுடைய உந்தி கமலத்தோடு சொல்லக்கூடியது 3வது வரி, அதாவது வேறெழுத்தின்றி அப்படிங்கறத 3வது வரி அப்படி எடுத்துக்கலாம். மூலாதாரத்தில் அடங்கி நின்று சொல்வத 4வது வரின்னு எடுத்துக்கலாம். எதற்காக இப்படி உள்ள எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, இப்போ இந்த ப்ராசஸ் திரும்பி ஆரம்பிக்கும். என்ன ஆரம்பிக்கும்? வெளியில நடந்தது பூரா உள்ள நடந்தது. இப்போ உள்ள நடந்ததே அடுக்கடுக்காக நடக்கும், வேற 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 விதமா. அப்போ அந்த மாதிரி அதாவது ஒரு ப்ராசஸ் இருக்கு. நம்ம வீட்டுக்கு வெளியில ஒரு பாத்திரத்தை கழுகுறோம், கழுகி எடுத்து உள்ள கொண்டு வரோம். திருப்பி என்ன பண்ணுவோம்? வெளியில இருந்து உள்ள கொண்டு வந்து திருப்பி அதே கழுகுவோம். நம்ம ஃபுல்லா கழுவுவோம் உட்காந்து. இல்ல என்ன காய்கறி எல்லாத்தையும் திருப்பி அலம்பி வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள போடுவோம். ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் திருப்பி அந்த காயை கட் பண்ணி எடுக்கும் போதும் திருப்பி அலம்புவோம். நம்ம திருப்பி ஃபுல்லா அலம்பி அதை கட் பண்ணி அப்புறம் அதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். வெந்நீர்ல போட்டு கொதிக்க வச்சு உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு அதுக்குண்டான ப்ராசஸ் நடக்கும். அப்ப இந்த மாதிரி அத்தனை ப்ராசஸும் இப்ப உள்ள நடந்தது போக உள்ளுக்குள்ளே சூக்குமமாக நடக்க போகிறது. அப்போ உன்னோட ஸ்தூல உடல்ல இருந்து சூட்சும உடலுக்கு வந்தோம், சூட்சும உடலுக்குள்ளும் பயணிக்க துவங்குகிறோம். நம்ம அது எங்க நம்ம போவோம் அப்படிங்கிறத வரக்கூடிய பாடல சொல்லுவாங்க. இது உண்மையிலேயே மிகப்பெரிய திறவுகோலான ஒரு மந்திரம். அதை உங்களோடு இந்த கோணத்துல மனசுல வச்சுக்கோங்க. இனிமே வர பாடலையும் நம்ம இத பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு 2க்கும் உண்டான உணர்தலையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். மொத்தத்துல
திருமூலர் வந்து நமக்கு ஒரு மிக பெரும் கதவை இன்று திறந்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் நம்ம. மிக்க நன்றி. இதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை. நன்றிங்கம்மா. அடிக்கடி சொல்லுவீங்க திருமலர் கையை பிடித்து அழைத்து கொண்டு சொல்வார் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இந்த பஞ்சாங்கர மந்திரத்தை சொல்லும்போது நமச்சிவாய சிவாய நம்ம அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் 6 எழுத்தா சொல்லி கடைசியில் இப்போ ஓரெழுத்திலே அது உணரலாம் அப்படின்னு இந்த பாடலை சொன்னதை உணர்த்திய அம்மையார் அவர்களுக்கு நன்றி. சேரன் ஐயா வணக்கம். ஐயா மிக்க மகிழ்ச்சி, நன்றி. இந்த பாடலை மட்டும் பாடிடுறேங்க ஐயா, பெரியவங்க விளக்கம் சொல்லட்டும். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். ஆறெழுத்தோதும் அறிவார் அருகிலர், ஆறெழுத்து ஒன்றாக ஓதி உணரார்கள், வேறெழுத்தின்றி விளம்ப வல்லார்கட்கு ஓர் எழுத்தாலே உயிர் பெறலாமே. நன்றிங்கய்யா. வாங்க சவுந்தரபாண்டியன் ஐயா, தங்கள் கருத்து அல்லது கேள்விகள். வணக்கங்க அம்மா. சிவமல்லிகா அம்மா, தங்கள் கருத்தை பதிவு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாளுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நல்லா எல்லாரும் ரொம்ப விசாலமா எல்லாம் எடுத்து சொன்னாங்க. அந்த பிரணவங்கிறது ஒரு யோகங்கிறது திருமூலர் சொல்லியிருக்காரு. பிரணவ யோகம், பிரணவ சமாதி, இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதனாலதான் அதை ஓதும். நீ 6 எழுத்து ஓம் நம சிவாய மந்திரத்தை எல்லாரும் பேசலாம், எல்லாரும் சொல்லலாம், ஜெபிக்கலாம். ஓதுதல்னா ஜெபித்தல், வாய் விட்டு பேசலாம், சொல்லலாம். அறிவார் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை நீங்க உணர்ந்தீங்களா அப்படின்னு கேட்கிறார். அதை ஓதி உணரார்கள். அறிஞ்சிருக்கீங்க, ஆனா அறிதல் வேற, உணர்தல் வேற. அறிதல் என்பது அறிவால் அறிவது. அதுக்கு தத்துவ விளக்கம் கொடுக்கலாம், இத்தனை முறை ஜெபிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி இதெல்லாம் அறிவால் அறிவது. ஓங்காரத்துக்கு ஓம் அப்படின்னு எடுத்து அதுக்கு ஓங்காரத்துக்கு ஒரு விளக்கம், நம சிவாய மந்திரம் 5 எழுத்துக்கு ஒரு விளக்கம். 5 எழுத்துனே 9ஆம் தந்திரத்துல 5 எழுத்துனே ஒரு வச்சிருக்காரு. அந்த 5 எழுத்துக்கு விரிவான விளக்கத்தை 9ஆம் தந்திரத்துல ஐவகை கூத்தும் 5 எழுத்துக்கும் விரிவான விளக்கம் கொடுத்திருக்காரு 9வது தந்திரத்துல. அந்த மாதிரி அதுக்கு தத்துவ ரீதியா எல்லாத்துக்குமே எல்லாம் படிக்கலாம். அதான் அறிவால் அறிவது. தத்துவ ரீதியா எல்லாம் படிக்கலாம் தெரியும், ஆனால் அறிகிறார். அதை உணரணும். உணர்தல் வேற, அறிதல் வேற. உணர்றது எப்படி? ஒன்றாக ஓதி உணரார்கள். அது எப்படி உணர்வது அப்படின்னா, அதை விளம்பு, அதை சிந்தி, வேற எழுத்தின்றி மற்ற எழுத்துக்களை கூட விட்டுட்டு. ஏன் வேற எழுத்துன்னா மற்ற அந்த 5 எழுத்தை தான் சொல்றாரு. ஓங்காரம், அடுத்து இந்த நமசிவாய, அந்த 5 எழுத்து கூட வேண்டாம். ஏன் அப்படின்னா 5 எழுத்து மந்திரம் உயர்வான மந்திரம் தான். ஏன்னா அதுவும் ஓங்காரத்துக்குள் அடக்கம். அது ஓங்காரத்தினுடைய வெளிப்பட்ட விரிந்தது தான் 5 எழுத்து. அதுலதான் அந்த 5 எழுத்துல 9ஆம் தந்திரத்துல 5 எழுத்தை பற்றி சொல்லும்போது எல்லா நீர்மேல் எழுத்து, அனைத்து எழுத்துக்களும் நீர்மேல் எழுத்து, 5 எழுத்து அழியா எழுத்து அப்படின்னா, இங்க என்ன சொல்றாரு?
வேறெழுத்தின்றி விளம்புன்னு சொல்றாரு. அப்ப 5 எழுத்த நீ விளம்ப வந்து நீ சொல்ல வேண்டாம், ஓங்காரத்தை மட்டும் சொல்லு அப்படின்னா அப்ப அந்த 5 எழுத்துக்கு மகிமை இல்லையா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துடும். அப்படி கிடையாது. 5 எழுத்து ஓங்காரத்துக்குள் ஒடுக்கம். ஓங்காரத்தின் விரிவு தான் 5 எழுத்து. 5 எழுத்து ஓங்காரமும் அழிவற்றது, மற்ற எழுத்துக்கள் எல்லாம் அழியக்கூடியது. அதனாலதான் வேறு எழுத்து அப்படின்னா இப்ப சிவாய மந்திரம் சொல்ல வேண்டாம், ஓங்காரம் மட்டும் சொல்லலாமா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த 5 எழுத்து அது ஓங்காரத்துக்குள்ள ஒடுங்கிரும். ஓங்காரத்தை சொல்லும்போது 5 எழுத்தும் அதுக்குள்ள ஒடுக்கமாயிரும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சரியா நம்ம அந்த புரிதல் வேணும். அப்ப விளம்புதல் அப்படின்னா சிந்தித்தல். வல்லாருக்குன்னு ஒரு வரி சொல் போட்டார் பாருங்க. அதுக்கு வலிமை வேணும், அந்த வைராக்கியம் வேணும், உறுதி வேணும், மனதில் உறுதி வேண்டும் இல்லையா? அந்த அப்ப இதுல 2 பொருள் கொள்ளலாம். வல்லாருங்கிறது அந்த எழுத்தை ஓங்காரத்தை சொல்லுவது மூலமா கிடைக்கக்கூடிய ஆற்றலும், அதே ஆற்றலோடு ஓதுபவனும். ஆற்றலோடு ஓதுபவனுக்கு அந்த எழுத்துடைய ஆற்றல் கிடைக்கும். அப்படிதான் வல்லாரத்துக்கு 2 அர்த்தம் வைக்கணும் அந்த இடத்துல. அதாவது எண்ணம் வலிமைன்னு சொல்றோம் இல்லையா, அதை உறுதியா வைராக்கியத்தோடு விடாது அதை சிந்தித்து இருப்பவன் அதை வல்லார். அப்படிப்பட்ட வலிமை உள்ளவனுக்கு அதனுடைய ஆற்றல் வெளிப்படும். எப்படி வெளிப்படும்? அது உனக்கு துணையாவே இருக்கும். அது உன்னை விட்டு பிரியாது. அது அப்படின்னா என்னது? ஓர் எழுத்தாலே உயிர் பெறலாமே அப்படின்னா உயிருக்கு உற்ற துணையா அது இருக்கும். அப்படின்னா உயிருக்கு உற்ற துணைன்னா என்னது? அது நம்மளை சீவனில் வழி நடத்தும். அதான் திருவாசகத்துல சிவபுராணத்திலே அந்த வரியை வைக்கிறார் மாணிக்க வாசகர். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த நுண்ணேனேன்னு அப்படி வரும். இந்த இடத்துல என்னது? உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற, நான் உய்வடைவதற்கு, எனக்கு எப்பவுமே என் கூட துணை இருப்பதற்கு ஓங்காரமாய் நின்ற. எங்க நிக்கிறாரு? உள்ளத்துல நிக்கிறாரு, என் உயிர்ல இருக்கு. அததான் உய்ய, நான் உய்வடைவதற்கு என் உயிர்ல ஓங்காரமாய் இருக்கிற மெய்யா, மெய்ப்பொருளே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது நமக்குள்ள இருக்கு, ஓங்கார ரூபமா உயிர்ல. அந்த ஓங்காரத்தையே தத்துவ ரீதியா பிரிக்கும் போது ஆ ஊ தான் பிரிப்போம். ஆ பிளஸ் ஊ தான் ஓங்காரம். ஆங்கிறது சிவன், ஊங்கிறது அம்மை. அப்ப அம்மை அப்பனாக என் உயிர்ல நீ வீற்றி இருக்க. அதனாலதான் நீ சிவாய மந்திரமா அதுக்குள்ள ஒடுக்கம் இல்ல. அதனால நீ ஓங்காரத்தை சொல்லு. அந்த ஓங்காரம் எங்க இருக்கு? அதுக்கு பிரணவ சமாதிங்கிறதுல அதுவும் 9ஆம் தந்திரத்துலதான் வைக்கிறார் இல்ல. அதுவும் ஒவ்வொரு மானிட உடம்புலையும் அது அங்க இருக்கு. மூல அக்னியா சிவ அக்னியா உனக்குள்ள இருக்கு இல்ல. அந்த உயிர் மையம் கரு மையம் சொல்றோம் இல்லையா, அது எங்க இருக்கு அப்படின்னா அந்த மைய புள்ளி, உயிருடைய சர்க்குலேஷன்ல மைய புள்ளியா அதான் கரு மையம் அப்படின்னு சொல்றது. அது மூலாதாரத்துல இருக்கு. அப்ப அங்கதான் ஓங்காரமும் இருக்கு. அதனாலதான் மூலாதாரத்துக்கு வல்லபையும் கணபதியும் அதிதெய்வம் அப்படின்னு சைவ சமயம் சொல்லும். அந்த மாதிரி அதை சொன்னீங்கன்னா உயிர் நீ உன்னுடைய சிந்தையில இருந்து உன்னை வழி நடத்துவான். ரொம்ப சிம்பிளா ஒரு வழிதான், நெறி. ஓங்காரம் சொல்லணும். அதான் நம்ம வாசியில நம்ம அந்த ஓங்காரத்தை தான் முதல்ல எப்படி எடுக்கணுங்கிறத சொல்லிக்கிறோம். கந்தர அலங்காரத்துல கூட பார்த்தீங்கன்னா
ஆங்காரம் அடங்கார் ஒடுங்கார் பரமானந்தத்தை தேங்கார் நினைப்பும் மறப்பும் அறார் திணைப்போதளவும். அடுத்த வரிதான். திணைப்போதளவும் ஓங்காரத்து உள்ளொளிக்குள்ளே முருகன் உருவங்கண்டு தூங்கார். இப்படி பாருங்க, ஓங்காரத்து உள்ளொளிக்குள்ளே முருகன் உருவங்கண்டு தூங்கார் தொழும்பு செய்யார். நீ அதை துதிக்க மாட்டேங்கிற, உணர மாட்டேங்கிற. தொழும்புனா அத்தனையும் அடங்கும் அதுல. தொழும்புனா ஓதுதல், உணர்தல் எல்லாமே அடங்குது. தொழும்பு செய்யார். என் செய்வார் யமதூதருக்கு. நீ இதை சொல்லாட்டி போனா யமன் தான் வருவான். நீ சொன்னீன்னா இறைவன் வருவான். என் செய்வார். இதை சொல்லாம ஓதாம உணராமல் இருந்தீன்னா யமனுக்கு விருந்தாகணும். யமனுக்கு விருந்துனா மறுபடியும் பிறக்கணும். அப்ப இதை ஓதனா என்னாகும்? வந்து இறைவன் நம்மளை அழைத்து செல்வான். யமதூதர் வரமாட்டாங்க, இறைவன் தான் நம்மளை ஆட்கொள்வான். எப்ப? அதுவும் நம்ம வாழும் காலத்திலே இறைவன் நம்மளை ஆட்கொள்வான். எவ்வளோ பெரிய பேர் கிடைக்குது பாருங்க. சிம்பிள் வே, அவ்வளோதான். ஓங்காரத்தை சொல்லு. அது காலையில் ஓங்காரம் ஒரு 5 நிமிஷம். அதை எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கோம். அது திருமூலர் மெத்தடு தான். ஏன்னா எல்லாமே வந்து வேதம் முதற்கொண்டு உபனிஷத்து எல்லா சித்தர் பாடல்கள்லையும் அருளாளர்கள்லாம் ஓங்காரத்தை பற்றின இது கூட அவர் தான் சொல்றாரு. உள்ள ஒளிக்குள்ளே இருக்குன்னு சொல்றாரு. முருகன் உருவம் கண்டு தூங்க. ஆனா இது எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒழிய அதை வந்து எப்படி அதை வந்து யோகமா பண்றது அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து திருமூலர் பெருமான் தான் செயல்முறை விளக்கமா நமக்கு கொடுத்திருக்காரு. அதனால அவருடைய திருவடியை வணங்கணும். ஏன்னா யாருமே சொல்லலை, அது எல்லாம் அதை பெருமையெல்லாம் சொன்னாங்க. முருகன் வந்து ஓங்கார ரகசியத்தை வந்து இறைவனுக்கு உபதேசம் பண்ணாருன்னா எல்லாம் சொல்றாங்க. ஓங்காரம் ரகசியம், பிரணவ ரகசியம்லாம் சொன்னார்லாம் சொல்றாங்க. அந்த ரகசியம் என்ன, அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் வந்து திருமூலர் பெருமான் தான் நமக்கு அதுக்குரிய அந்த முறையை செயல்முறை விளக்கமா நமக்கு அங்கங்க பாடல்கள்ல நமக்கு எடுத்து எடுத்து கொடுத்துருக்காரு. மாதிரி திருமூலருடைய திருவடியை வணங்கி எம்பெருமான் இந்த ஒரு எழுத்தால அவனை உணர முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புத ஒரு கலையை நமக்கு எடுத்து சொன்னார். மறுபடியும் திருமூலருடைய திருவடியை நம்ம வணங்கி போற்றுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிங்கம்மா. உண்மையிலே இறைவனை அழைத்தல் அப்படின்ற ஒரு உணர்தலை கொடுத்தீங்க. ஓம் என்று உணர வைக்கிறது ஒன்று இருந்தா கூட, ஓம் என்று நாம் அழைக்கும் போது நாம் இறைவனையே அழைக்கின்றோம் அப்படின்ற ஒரு குறிப்பாக உணர்த்திய அம்மையார் அவர்களுக்கு நன்றி. வாருங்கள் அர்த்தனர் ஐயா, வணக்கம். இன்றைய பாடலோட தொடர்புடைய ஒரே ஒரு அகவல், அப்புறம் அம்மா சொன்ன திருவாசகம். ஓமய திருவுருவப்புடன் அளித்தெனக்கு ஆமய தடை தவிர் அருட்பெருஞ்சோதி. ஓமய திருவுருவப்புடன் அளித்தெனக்கு ஆமய தடை தவிர் அருட்பெருஞ்சோதி. ஓமய திருவுருவப்புடன் அளித்தெனக்கு ஆமய தடை தவிர் அருட்பெருஞ்சோதி. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன்.
மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைபாகா வேதங்கள் ஐயா என்று ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற விமலா உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற விடைபாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யா என எல்லாம் போயகல வந்தருளிமை ஞானமாகி மலிர்கின்ற மெய்ச்சுடரே. எஞ்ஞானம் இல்லாதே இன்பப் பெருமானே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. வேறேனும் கருத்துக்கள், கேள்விகள்? நேரம் கருதி தளத்தை நிறைவு செய்ய நினைக்கின்றேன். வந்த மெய்யன்பர்களை வணங்கி மகிழ்கின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தளம் நிறைவுறுகின்றது. 5, 4, 3, 2, 1.